இன்னும் மெதுவா வர, சீக்கிரம் வா வா. என்ன மம்மியை பார்த்து வந்து ஷாக் ஆயிட்டீங்க? ஐயோ, பப்ளி பின்னாடி போ. நீ இன்னுமா உயிரோட இருக்க? நீ பேதானே இருந்த, எங்களை என்னெல்லாம் பண்ணி பயமுத்துன நீ. அது வேற ஒண்ணும் இல்லடா, இவன் செத்து பேயா மாறிட்டான். இவ ஏற்கனவே பேயா இருந்தா இப்போ மனுஷியா மாறிட்டா. வேற ஏதாவது டிராமா இருக்கா இல்ல இதோட முடிச்சுக்கலாமா? அது என்ன நினைச்சு 2 பேரும் இங்க வந்தீங்க? சிங்கத்தோட குகைக்குள்ள வந்து சிங்கத்தையே சீண்டிட்டு போனா அது பார்த்துட்டு சும்மா இருக்குமா? இங்க இருந்து வெளியே ஓடும்போது இந்த பேய தெரியாம நான் தொட்டுட்டேன். அப்பதான் எனக்கு யோசனை வந்துச்சு, பேய்களுக்கு தான் உடம்பே இல்லையே, நான் எப்படி இந்த பேய தொட்டேன்னு யோசிச்சேன். எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? அவ்வளவு சாதாரணமா எங்களை முட்டாளாக்கலாம்னு நினைச்சீங்களா? நான் இங்க எதுவும் நினைக்கல. ஆனா இந்த பிரக்யா இருக்காளே, இவ ரொம்ப யோசிப்பா, ரொம்ப அதிகமா யோசிப்பா, ரொம்ப முட்டாள் மாதிரி பேசுவா. இவதான் இந்த பேய் விளையாட்டு விளையாடலான்னு சொன்னா, பெரிய பங்களா பேய் விளையாட்டு நல்லா இருக்கும்னா நான் அப்பவே சொன்னேன். உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஏய் போப்பி. போப்போ. நான் தான் ஒழுங்கா சொல்லு. போப்போ தானே? ஏய் போப்பிடா. ஏதோ ஒரு பேர் இருந்துட்டு போட்டுமே, இப்போ அதுல என்ன இருக்கு? அதாவது பேரா முக்கியம்? நீங்க எப்பவுமே பாஸ் இல்ல? யோ உன்னோட பொண்டாட்டியா? இல்ல. ஆமா ஆமா, இவ என்னோட மனைவி. இது எங்களோட சின்ன குடும்பம். இந்த ஸ்வீட் கியூட்டான பொண்ணு இருக்கால, இவ என்னோட அண்ணன் பொண்ணு. சாருக்கு ஸ்மைல் பண்ணு. ஒரு திருந்தாத மூஞ்சிய வச்சிட்டு இருக்கானே, இவ என்னோட மச்சான். எதுக்கு அவனை திட்டுறீங்க? மச்சான மச்சான சொல்லாம வேற என்ன சொல்றது? என் மனைவியோட தம்பி. அதுக்கு என்ன? நல்ல வேலை நீங்க 2 பேரையும் கிட்னாப் பண்ணிட்டீங்க. பெஸ்ட். வீட்டுல அநியாயத்துக்கு சாப்பிடுவாங்க, வெளியே போனா போதும் இன்னும் பயங்கரமா சாப்பிடுவாங்க. இங்க நிறுத்துங்க, அங்க நிறுத்துங்க, எங்களுக்கு பசிக்குது, நாங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படி சாப்பிட்டு மாட்டிக்கிட்டீங்கல்ல, நீங்க ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்க. இதோ என்னோட வைஃப் பிரக்யா இருக்கல்ல, இவளுக்கு ஹீரோயின் ஆகணும்னு ரொம்ப ஆசை. வாங்க உள்ள போய் குழந்தைங்களை காப்பாத்தலாம்னு சொன்னா, நான் எப்படி முடியும், உள்ள போப்போன்னு இருக்காருன்னு சொன்னேன். ஓப்பிடா. பேரு மாத்தி சொல்றதுனால என்ன ஆயிட போகுது? என்ன சொன்னாலும் நீங்க பாஸ் தானே. நீங்களே சொல்லுங்க, பொண்டாட்டிக்கிட்ட யாராவது ஜெயிக்க முடியுமா? அதுவும் நைட்ல. என்ன நைட்ல? அவன் சொல்றது கரெக்ட் தானே? நீங்க வீட்லயே என்ன அவமானப்படுத்துவீங்க, வெளியிலயே என்ன அவமானப்படுத்துறீங்களா? எனக்கு கொஞ்சம் பெர்மிஷன் தரீங்களா? நீ மரியாதையை பத்தி யோசிச்சுட்டு இருக்க, நம்ம உயிர் இப்போ ஆபத்துல இருக்கு, அத பத்தி யோசிக்க மாட்டேன். நாம இவங்கள தானே காப்பாத்த வந்தோம். ஒரு குழந்தையாவது இங்க காப்பாத்திட்டு நம்ம போயிருக்க வேண்டியதானே. இவன் இருந்து மட்டும் என்ன செய்ய போறான்? அவன் உங்களை விட நல்ல வேலை செய்ய. என்ன வேலை? வேலைக்கு சாப்பிடுறதா? என்னமோ பெருசா அவனை புகழ்ந்துகிட்டு இருக்க. அவன் சாப்பிடுறத கண்ணு வைக்கிறீங்களா? அவனால தானே இவ்வளவு பிரச்சனையும். வீணா நீங்க அவன் மேல பழிய போட்டு பேசிட்டு இருக்கீங்க. நான் என்ன பழி போட்டேன்? பேய நடிக்கும் போது கையாட்டி மாட்டிக்கிட்டல. நீங்களும் தானே ஓவர் ஆக்டிங் பண்ணீங்க. நான் ஓவர் ஆக்டிங் பண்ணனா? நீ பேய் மாதிரி நடிக்கும் போது நானும் அதுக்கேத்த மாதிரி நடிக்கணும்ல. நீங்க ஏன் டயலாக் நடுவுல எதுக்கு தேவையில்லாம பேசுனீங்க? நீ எல்லாத்தையும் மறந்துடுவியா? அதுக்காக தான் ஞாபகப்படுத்துறேன். நான் மறந்துடுவேனா? ஆமா. என்னாச்சு? நான் உங்களை இப்ப என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன் நான் கேக்குறீங்க? என்ன பண்ணுவ? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ தள்ளி விடுவியா? எதுக்கு தள்ளி விடுவேன்? நீ என்ன தள்ளி விட்டுருவியா? நான் உங்களை தள்ளி விடுவேன். தள்ளி விட தானே போற? ஆமா தள்ளி விடுவேன். எல்லாரும் முதல்ல போங்க. இல்ல நீங்க சொல்றல, இங்க இருந்து முதல்ல ஓடி போங்க. இந்த பக்கம் வழியே இல்லையே, இப்ப என்ன பண்றது? ஹலோ மேடம், நீங்க பேய் விளையாட்டு விளையாடினது எல்லாம் போதும், பேசாம எங்க கூட வர்றதுதான் உங்களுக்கு நல்லது. பேய் விஷயத்துல எங்களை பயமுறுத்தினால, இப்ப பயம்னா என்னன்றத நாங்க உனக்கு காட்டுறோம், வாங்க. டேய் சோனு, இன்னும் 3 பேர் தான் இருக்காங்க.
எங்கடா இன்னொருத்தன்? அவன் ஓடி போயிட்டான்னா நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. நம்ம ஆளுங்க அவன் பின்னாடியே துரத்திட்டு போயிருக்காங்க, பிடிச்சிட்டு வந்துருவாங்க. வெறுப்பேத்துற மாதிரி நடந்துக்கிட்டால அடிச்சு கூட்டின்னு வருவானுங்க, அப்பதான் திருந்தும். கண்டிப்பா இங்க திரும்பி வருவாரு. உனக்கு தான் அவனை பத்தி இன்னும் சரியா தெரியல. அவனோட பொண்டாட்டியவே பிரச்சனையில விட்டுட்டு போயிருக்கான். அவன்லாம் ஆம்பளைன்னு சொல்லக்கூடாது. அவர் எங்களை விட்டுட்டு ஓடல. நாங்க அவருக்கு பின்னாடி வருவோம்னு நினைச்சிருப்பாரு. நாங்க இங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சா கண்டிப்பா இங்க திரும்பி வருவாரு. திரும்பி வந்தானா ஒரு பைத்தியம். வீட்டுக்கு போயிட்டானா அவன் புத்திசாலின்னு அர்த்தம். இங்க பாருங்க மேடம், நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. பழைய காலத்துல தான் பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்கு புருஷன் ஓடி வருவானுங்க. இப்பெல்லாம் பொண்டாட்டி வீட்டை விட்டு போனா போதுண்டா சாமின்னு விட்டுறானுங்க. அவர் என் புருஷன் கிடையாது. ஏதோ பொண்டாட்டியா இருந்தாவது காப்பாற்ற வர வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா வரமாட்டான். டேய் டேய், விளையாடினதெல்லாம் போதும். அன்பா சொல்றேன், என்ன உள்ள போக விடுங்க. பயமா இருக்கா? நாங்க உன்னை அடிச்சிருவோன்னு பயத்துல தானே இப்படி பாசமா பேசிக்கிட்டு இருக்க. உள்ள போய் சரண்டர் ஆக போறியா? உன்னோட பாஸ சரண்டர் ஆக வைக்க போறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சான்ஸே கொடுக்கலன்னு சொல்லாதீங்க. அண்ணா அண்ணா அண்ணா, என்னடா பைத்தியமா இருப்பானோ? தப்பிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. இப்ப போய் சிங்கத்தோட குகையில போய் மாட்டிக்கிட்டான். சோனு, இவனை பிடிச்சி இழுடா. ஏய், அவளை விடுங்கடா. ஏய், என் பிரக்யாவை விடுங்க. விடுன்னு சொல்றேன்ல. என்ன விடு. ஏய், நீ பின்னாடி போ. சரி.
இடத்துக்கே வந்து நம்ம கிட்டே மோதி பாக்குறாங்க. இதுக்கப்புறம் நம்ம சும்மா இருக்க கூடாதுடா. சிங்கத்தோட குகைக்குள்ள வேணா வந்திருக்கலாம், ஆனா இங்க இருந்து அவங்க உயிரோட போக கூடாது. விடாத, எல்லாரும் கத்தி எடுத்துக்கோங்கடா. வழியில யார பார்த்தாலும் சரி போட்டு தள்ளிருங்க. ஏய், ஓடுறா கதவை, ஓட. எல்லாரையும் நீங்க ஒரே ரூம்ல அடைச்சு வச்சிட்டீங்க. எனக்கு எல்லா எலிகளையும் ஒண்ணு அடைச்சு வச்ச மாதிரி இருக்கு. ஐ மீன் சீரியஸ்லி மைண்ட் ப்ளோயிங். நீங்க சூப்பரா ஃபைட் பண்ணீங்க. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல? முதல்ல ஹீரோ மாதிரி எல்லாரையும் அடிச்சீங்க, இப்ப ஹீரோ மாதிரி வலிய மறைக்கிறீங்களா? எங்க வலிக்குதுன்னு சொல்லலாம்ல. எதுவும் ஆகலன்னு சொல்றேன்ல. எங்க அடிபட்டிருக்குன்னு சொல்லுங்க. அடியெல்லாம் ஒண்ணும் படல, சும்மா கீரல் தான். கீரல் தான் சொல்றேன்ல. எங்க போறா இவ? ஒருவேளை ரவுடிங்ல திறந்து விட்டுருவாளோ? எங்க போனான்னு தெரியுமா? தெரியல. தண்டசோர, உனக்காவது தெரியுமா? உங்களுக்கே தெரியலங்கிறப்போ எங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும்? நீங்க இருக்கீங்களே, ஃபியூச்சர்ல நல்லா வருவீங்க. என்ன பண்றா இவ? கன் எடுக்காத ப்ளீஸ். என்ன? கன் என்ன ஜோக் அடிச்ச? சிரிப்பே வராத ஜோக்கெல்லாம் எப்படிதான் சொல்றீங்களோ? சென்ஸ் ஆஃப் ஹியூமரே இல்லாம நீ எப்படி வாழ்ற? உட்காருங்க. ஏன் உட்காரணும்? உட்காருங்க. உங்களுக்கு அடிபட்டிருந்தா இத போட்டுக்கோங்க. எங்க? அங்கதான். அங்கதானா? எங்க? கீரல் பட்ட இடத்துல தான் வலிக்குது. அதான் எங்கன்னு கேக்குறேன்ல. எங்கடா போனாங்க எல்லாரும்? ஒருத்தரையும் காணோம். எல்லா பக்கமும் போய் தேடுங்கடா. அதோ அங்க இருக்காங்க பாரு. அங்க இருக்கிற ஒருத்தரையும் சும்மா விடாதீங்கடா. வாங்க, சீக்கிரம் போலாம். வாங்க வாங்க. கம் ஆன், சீக்கிரம் சீக்கிரம் போங்க போங்க. வண்டி சாவி கொடுங்க. அடடா, வண்டி சாவி எங்கேயோ விட்டுட்டேனே. விட்டுட்டீங்களா? கீழே விழுந்துருச்சு போல. வண்டி சாவியை கொஞ்சம் பத்திரமா வச்சிருக்கலாம்ல. மேடம் ப்ளீஸ், இது அட்வைஸ் பண்ற நேரம் இல்ல. அட்வைஸ்லாம் பண்ணல, இப்ப என்ன பண்றதுன்னு தான் கேக்குறேன். ஓடுறதை தவிர வேற எந்த ஐடியாவும் இல்ல. அவங்க கார் பக்கம் தான் போவாங்க, நாம அந்த பக்கமா போலாம். வாங்க. காட்டுக்குள்ளையா? சரி, உங்களோட ஃபேவரட் பிளேஸ் எதுன்னு சொல்லுங்க, அங்க போலாம். பெட்ரூம் போலாமா? பிரக்யாக்கா வாங்க போலாம் ப்ளீஸ். நீங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் போங்க, நீங்க இந்த பக்கம் போங்க. சந்தன், சோனு, டைகர், நீங்க 3 பேரும் ஏன் கூட தான் வாங்க. ஆலியா, பிரக்யா வண்டி அங்க இருக்கு. அப்ப அண்ணாவும் இங்கதான் இருக்கணும். அப்ப அந்த பிரக்யாவும் இங்கதான் இருப்பால. நீயே என்ன பாக்குற? அங்க பாரு. என்னடா அந்த வண்டியில யாருமே இல்ல? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த கார் யாருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுக்காக இந்த கார் பக்கத்துல நிக்கிறீங்க நீங்க? இவங்க எங்க போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா?
கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? இவர் எங்கேயாவது பாத்தீங்களா? நீங்க யாரு? நான் இவரோட வைஃப். அப்ப நான் தான் உன்னோட மருமக, கிட்னாப்பர். உங்க 2 பேரையும் இப்ப நான் கிட்னாப் பண்ண போறேன். குழந்தைங்களா நில்லுங்க. ரொம்ப ஃபாஸ்டாலாம் போகாதீங்க. அந்த ரவுடிங்க காட்டுக்குள்ளெல்லாம் வரமாட்டாங்க. என்ன பாக்குற? ரவுடிங்ல சொன்னேன். ஸ்மெல்ல புடிச்சுக்கிட்டு வரதுக்கு அவங்க என்ன மிருகமா? சோ நீங்க மெதுவா போங்க. போங்க போங்க. என்ன பாக்குற? நீ மறுபடியும் விழக்கூடாதுன்னு தான் பிடிச்சிட்டு இருக்க. போலாம். ஆனா உன் மேல இருக்கிற அக்கறையில மட்டும் பண்ணன்னு நினைக்காத. நான் எதுக்காக பிடிச்சேன்னா, ஒருவேளை நீ விழுந்துட்டனா அப்புறம் நான் தானே உன்னை தூக்கிட்டு போகணும். எனக்கு என் மேல அக்கறை இருக்குல்ல, அதான். டேய், எதுக்கு நிக்கிறீங்க? சிங்கம் வந்து உங்களை லஞ்ச் நினைச்சு சாப்பிட்றோம். டின்னர். காட்டுக்குள்ள இருக்கிற மிருகங்க 3 வேளையும் சாப்பிடணும் உனக்கு தெரியுமா? சிங்கம் ஒரு வேளை பிரேக்ஃபாஸ்டோ லஞ்சோ பண்ணாம இருக்கலாம்ல. அதனாலதான் நான் லஞ்சுன்னு சொன்னேன். வா, லாஜிக்க பேசுறா. இன்று விண்ணிலாவில் அந்த ஈர நினைவில் கண்டு தவிப்பதேனோ, மனம் கலங்கி புலம்புகிறேன். கூந்தல் நெளிவில் எழில் கோலச்சரிவில், கூந்தல் நெளிவில் எழில் கோலச்சரிவில் கருவம் அழிந்ததடி, கருவம் அழிந்ததடி. லைஃப் ஒரு சர்க்கிள். எல்லாமே சுத்தி திரும்பவும் என் கண்ணு முன்னாடியே வருது. எல்லாமே முன்ன மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. ஆனா முன்ன மாதிரி எதுவும் இல்லை. எந்த பிரயோஜனமும் இல்லை. இதே அழுத்தம் அழுத்தம், இதே அணைப்பு அணைப்பு, வாழ்வின் எல்லை வரை வேண்டும் வேண்டும். என்னமோ முள்ளு குத்துன மாதிரி எதுக்காக என்ன பாக்குற? இல்ல, நீங்க என் கையை விடுங்க. ஏன் என் கையை பிடிச்சதுனால உன் கண்ணு கலங்க ஆரம்பிச்சிருச்சா? என்ன ஆச்சுன்னு சொல்லு. எதுவும் ஆகல, என் கையை விடுங்கன்னு சொன்னேன். நான் உன் கையை பிடிக்கலனா என்னால எப்படி ஹெல்ப் பண்ண எனக்கு முடியும்? யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. கையை விடுங்க. என்னால என்ன பாத்துக்க முடியும். எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. நான் ஒரு பெரிய முட்டாள் தான். நான் தான் எப்ப பார்த்தாலும் பழைய விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இதுக்கப்புறம் நான் யார் கையும் பிடிக்க மாட்டேன். கண்டிப்பா பிடிக்க மாட்டேன். கீழே விழட்டுமே, எனக்கு என்ன வந்துச்சு? ஓகே ஓகே, இவங்க தான் ஒப்பியான கிட்டோன்னு தப்பிச்சிருப்பாங்க போல இருக்கு. இப்பவே அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுமா? ஒரு அடி அடிச்சன்வி, அப்புறம் நீ யாருங்கிறதே சுத்தமா மறந்துடுவேன். யார்கிட்ட பேசிட்டு இருக்க? பாக்குறதுக்கு நல்லா பளபளன்னு இருக்கு. ஆனா வாயை திறந்தா என்ன ஒரே சென்சார் கட்டா வருது. பாவம், புருஷன் ரொம்ப கஷ்டப்படுவான் போல. என்ன சொல்ற? அவன் எதுக்காக இப்படி பண்ணிருக்கான்னு இப்பதான் எனக்கு நல்லா புரியுது. நீ என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. தெளிவா சொல்லு. ஏய், நீ அவனோட தங்கச்சி தானே? ஆமா, அபிஷேக் என்னோட அண்ணன் தான். அதுக்கு என்ன இப்போ? சபாஷ், வேலை சீக்கிரம் முடிஞ்சதுடா. எப்படி இருந்தாலும் நம்ம பணம் நமக்கு வந்துடும். அந்த பையனால தான் பணம் கிடைக்காம போயிடுச்சு. இப்போ உங்களை வச்சு நான் அதை ஈஸியாக வாங்கிடுவேன்ல. இன்னொரு விஷயம், உங்க அண்ணன் காட்டிலேயே 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டான். வாட்? நான் வாட்டு காட்டுக்குள்ள நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? நான் தான் அவனுடைய 2வது மனைவி. நீ யார பத்தி சொல்றியோ அவதான் அவனுடைய முதல் மனைவி. இவ்வளவு பெருசா இருக்க. கொஞ்சமாவது இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்க. கிட்னாப்பர்னு சொல்லிக்கிறதுக்கு இவனுக்குலாம் தகுதி இல்ல ஆலியா. உண்டாட்டினா புருஷனை எப்படி பாத்துக்கிறதுன்னு கத்துக்கோ. முதல் மனைவியே இப்போ உங்க 2 பேருக்கு நடுவில் வந்துட்டா. நான் தான் என் கண்ணால பார்த்தேன்னு சொல்றேன்ல.
அவங்க 2 பேருக்கும் நடுவுல என்னென்னமோ இருக்கு. ஒருத்தருக்காக ஒருத்தர் உயிரை கொடுக்க கூட ரெடியா இருக்காங்க. இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. சரி, சும்மா இங்கிலீஷ்ல நொய்ங்காத, பேசாம இரு. ஏன் வாயில தமிழ் வராதா? இவனுங்க கிட்ட கேளு, எல்லாத்தையும் புட்டு புட்டு வைப்பானுங்க. ஹலோ, சொல்றா. எங்க அண்ணே? இந்த ஊர் காட்டுக்குள்ள தானே? வரே வா, உருப்படியான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கடா. நீ எதிர்பார்க்கறத விட அதிகமா பணம் நான் தரேன் உனக்கு. ஆனா அவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. அவங்கள விட்டுறாத, நான் வந்துகிட்டே இருக்கேன்.